நோ ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுலேயே வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் நீ கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு நம்ம சேனலில் ரொம்ப நிறைய வந்து கமெண்ட் பண்ணுவார். பட் திடீர்னு ஒரே நாள் ஹேட்டராக மாறிட்டார், ஏன்னு தெரியல. நான் வந்துட்டு என்னோட யூடியூப் ரெவன்யூவே நான் விட்டா வந்து ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை மண்டையில் போட்டுக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. எனக்கு சீரியஸாக தெரில, வேறு ஏதாவது ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கா, இல்லை வந்துட்டு வேறு யாராவது வேணுனே பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலே இந்த கண்டென்ட் வந்து யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. சும்மா டைட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், வந்தோம் நெகட்டிவ் கமெண்ட் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு அன்றைக்கி வந்து நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால என்னோட ஃப்ரீ வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூ ஆகாது அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் இஎம்ஐ பற்றி கேட்டிங்களோ யூ கேன் டெஃபினெட்லி செக் அவுட் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ். என்னடா நீ இப்போ தான் வீடியோ போட்டால் அதுக்குள்ளே திருப்பி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலில் இவ்வளோ பயங்கரமான ஹேட் நான் பார்த்ததே கிடையாது. லைக் வந்திருக்கு ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் பயங்கர ஹேட்டில் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அட்ரஸ் தட். அண்ட் இந்த ஹேட் கமெண்ட் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று யாராவது வந்து பில்லி சுனு ஏவல் ஏதாவது வச்சுருக்கணும். ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு தெரிஞ்சு தேர் இஸ் a slight shift in mindset of the people. கரெக்டான மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நான் எப்படி வந்து இதை பார்க்குறேன் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாட் லைக் எல்லா ஹேட் கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில ஈவென்ச்சுவலி ஒரு சில கமெண்ட்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். வில் see that. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓகே, கௌசல்யா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெம்பர்ஷிப்க்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, மெம்பர்ஷிப்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரோக்ராம்க்கு கேட்டிருக்காங்க. சி கௌசல்யா, இட் இஸ் ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் ரொம்ப ஃப்ரீயாகவே நான் வந்து போட்டிருக்கேன். ஓப்பன் லேர்னிங் நான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். மெஷின் லேர்னிங்கு, அப்புறம் வந்துட்டு ஜாவா, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எப்படி கிராக் பண்ணணும், எங்கே போய் டிஎஸ்ஏ படிக்கணும், என்னென்ன சால்வ் பண்ணணும், லாஜிக்கல் திங்கிங் எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும், ஹேக்கத்தான் எப்படி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக என்னோட சேனலே வந்துட்டு டூப்ளிகேட்லாம் இருக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கிரியேட்டே பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாதிரி தான் ஃப்ரீ ஸ்டஃப் தான் போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலுமே வந்துட்டு அதுக்கான ரெக்கக்னிஷனோ இல்லை அதுக்கு வந்துட்டு தேவையான மதிப்போ வந்துட்டு ஆக்சுவலாக யாரும் தரமாட்டாங்க. ஃப்ரீ ஸ்டஃப் வந்து எப்பவுமே உங்களுக்கு கொடுத்தாங்கனாலே அது வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிட்டாலுமே வந்து அதுக்கேற்ற மதிப்பு வந்து தரமாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஐ மேட் ஷோர் இட் இஸ் பெய்ட். அண்ட் இது வந்துட்டு ஆக்சுவலாக யார் வந்துட்டு மதிப்பு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஐ வில் மேக் ஷோர். அதனால தான் வந்துட்டு ஐ மேட் இட் ஃபார் ஒன்லி மெம்பர்ஷிப். அண்ட் மிஸ்டர் பிளிஸ், பேர் பிளிஸ்ஸாக இருக்குது, ஆனால் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு நோ ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுலேயே வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் நீ கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கோர்ஸ் கிடையாது மிஸ்டர் பிளிஸ். அண்ட் என்னோட ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தைரியமும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு துணிச்சலும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நான் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறனோ அதுக்கான வேல்யூ வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது, அதில் இருக்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன துணிச்சல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ மேக் ஷுர் இதில் வந்து குவாலிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என் சைட்லேருந்து பயங்கரமான மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னோட ஃபுல் 4 years எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு முன்னாடி நான் எங்கெங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கேன், ஸோ இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 6 months கிடைக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ தான். இன்னொன்று வந்து கேட்டிருக்காரு அவரே வந்துட்டு, ChatGPT வந்து உங்களை விட 100 மடங்கு பயங்கரமாக சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க? ChatGPTயில் போயிட்டு காமெடி சொல்லி கேளுங்க, இல்லை ChatGPTயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பாடம் எடுக்க சொல்லி ஃபுல்லாக கேட்டுட்ருங்க. எதுக்கு யூடியூப் சைடு வரீங்க? யூடியூபர்ஸே அப்போ இருக்கக்கூடாது, இல்லை வந்துட்டு வீடியோ கோர்ஸே வந்து இருக்கக்கூடாதா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார் சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் இதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். பட் ஒரு வீடியோ கோர்ஸோ இல்லை வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை ஒரு சீனியரோட மென்டார்ஷிப்போ இல்லைனா உங்களால் வந்துட்டு ப்ரோக்ரஸ்லாம் ஆக முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் ஆன்சர்ஸ் யுவர் கொஷின். அதுக்கப்புறம் வந்துட்டு இட் வுட் பி பெட்டர் இஃப் யூ டேக் திஸ் கம்யூனிட்டி டுவர்ட்ஸ் DevOps சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் ஸ்டாக்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அதில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், நம்மளா போய் பாருங்கள். அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்கு தேர் ஆர் பீப்புள். அண்ட் DevOpsல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்றதுனால அதில் வந்து ஐ கான்
ஐ cannot மேக் வீடியோஸ். அண்ட் கம்யூனிட்டியை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு நான் மல்டிபிள் கம்யூனிட்டிஸில் நான் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசர் கமிட்டிலையும் நான் வந்து இருந்திருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஈவன் ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி கூட நாங்கள் வந்து சென்னை ரியாக்டர் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு நான் வந்து ஸ்பீச் கொடுத்தேன். நம்மளனா நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஸோ பிளாக் ஸ்குவாட் மென்ஸ்வேர் அப்படின்றவர். ஸோ இவர் வந்துட்டு நம்ம சேனலில் ரொம்ப நிறைய வந்து கமெண்ட் பண்ணுவார். பட் திடீர்னு ஒரே நாள் ஹேட்டராக மாறிட்டார், ஏன்னு தெரியல. ஸோ ஃபைனலி சேம் as ஜெயபுவனேஷ் பெய்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சி ப்ரோ, ஜெயபுவனேஷ் எந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியல. அது எந்த ரோடில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் அவரோட ஒரு பாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், என்னோட பாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்றத என்னால் பண்ண முடியும். ஸோ அவர் கூட ஏன் கம்பேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல. அண்ட் அவரே வந்துட்டு ஸ்டைவருக்கு வணக்கம் வச்சுருக்காரு. டு பி ஆனஸ்ட் ஸ்டைவரே வந்துட்டு கோட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ப்ரோ. இதை விட ஸ்டைவர் டஃப் ப்ளஸ் கோர்ஸ் ரேட் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. ஈவன் தோ ஸ்டைவர் ஹேஸ் அ பிளாட்ஃபார்ம் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் சிமிலர் டு லீட் கோட், ஐ திங்க் யூ நீட் டு கன்சிடர் யுவர் கோர்ஸ் ரேட். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டஃப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போங்க. ஏன்னா நானே வந்து டஃப் கிட்ட இருந்தால் நான் வந்து நிறைய கற்றுக்கிறேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டஃப்பில் வந்து A to Zன்னு சொல்லிட்டு 450 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஈவன் லவ் ஆவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்துட்டு 450 கொஷின் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ இன்டர்வியூக்கு என்ன யூஸ் ஆகும், என்ன யூஸ் ஆகாது, எந்தெந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலாம், அண்ட் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணோம்னா நிறைய டாபிக்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படின்றத நான் இங்கே வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு என்ன ப்ரைஸிங் வச்சுருக்கணும் அதுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக அது டெலிவரி ஆகிடும். அண்ட் நான் ஒரு சில விஷயம்லாம் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கெலாம் வந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. சொல்லாத ஒரு சில விஷயமும் வந்துட்டு ப்ரோக்ராமில் இன்க்ளூட் ஆகும். அண்ட் அதுக்கு 2 ஜோ வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. I think mentorship is way more better in Harish course. You can easily build a strong network with Harish peer network. And what my thought is, you don't need any paid course to learn anything, but you definitely need a mentor. It is very good. 2 ஜோ எனக்கு தெரியல இவர் யாருன்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷன் எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. ஓகே, டு பி ஹானஸ்ட், நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் படிக்கணும். நானே சொல்லிக் கொடுத்தாலும் படிக்க வேண்டியதுன்றது நீங்கள் தான் கரெக்டாக. அதுக்கான ஹார்ட் ஒர்க்லாம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஆனால் அந்த மென்டார்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி லெவல் கோட் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுது. எப்போ வந்து நான் ஆக்சுவலாக என்னோட சீனியர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சனோ அப்போ தான் டிஎஸ்ஏனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்போ நான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பெரிய சீனியர்ஸ் கிட்ட நான் பேச ஆரம்பிக்கணும் அப்போ தான் நான் க்ரோ ஆவேன். அந்த மாதிரி உங்களுக்கு என் கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கணும் அண்ட் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வர்த்தாக இருக்கும். அண்ட் இவர் சொன்ன மாதிரி என்னோட பியர் நெட்வொர்க் ஆக்சுவலி இட் இஸ் வெரி குட். என்னோட பியர் நெட்வொர்க் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு பியர் நெட்வொர்க். யூ வில் லேர்ன் a lot, அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். அண்ட் அண்ணா ப்ளீஸ் கண்டினியூ JavaScript கோர்ஸ். ஷுர் JavaScript கோர்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அதில் வந்து குவாலிட்டியில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சீக்கிரமாக வந்துட்டு அது ரெஸ்யூம் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் காசு தான் இல்லை. ஸ்கேர்சிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது தான். அதுக்கு வந்து நீங்கள் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். சுத்தமாக உங்களுக்கு வந்து காசே இல்லை, என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா நான் அப்படி தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி செக் தட் அவுட். நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 இயராக நான் ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் பண்ண போகிறேனோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி 1 இயராக நான் வந்துட்டு ஃப்ரீயாக எல்லாருக்கும் மென்டார்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா லிங்க்டின் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா இன்ஸ்டாகிராம் மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இதை நான் ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற காரணத்துக்காக தான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை இவங்க வந்துட்டு என்கிட்ட முன்னாடி கேட்டிருந்தாங்கனாலும் நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். எங்கே போய் படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை என்னால் சொல்லியிருக்க முடியும். பட் அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃப்ரீயாக ஏதாவது ஒரு ஸ்டஃப் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு people will not give the actual importance to it and respect to it. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ரீசெண்டாக இல்லை, ஒரு 6 months முன்னாடி நம்ம வந்து 1.2 lakhsக்கு வந்து ஒரு கிவ்அவே கொடுத்தோம். அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிவ்அவே கொடுத்தோம். அது வந்து 20 பேர் கொடுத்தோம். அது ஆக்சுவலாக ஒரு 5-6 பேர் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி யாருமே வந்து அது இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த பீரியட்ல வந்து ஒழுங்காகவே யூஸ் பண்ணல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அது காசு போட்டு வாங்கல, அவங்களுக்கு அது ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்றதுனாலே அது வந்து அவங்க ஆக்சுவலாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இதை நான் ஆக்சுவலாக நோட் பண்ணதுனால தான் வந்துட்டு ஐ வாண்டட் டு ப்ரைஸ் இட். Bro, please provide free of cost. I know you put a lot of work in this, but people
but some people cannot afford this. Please put it freely, 1 or 2 video YouTube also. Maybe 1 or 2 video வந்து ஃப்ரீயாக நான் அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் எல்லாமே என்னால் கண்டிப்பாக ஃப்ரீயாக தர முடியாது. இப்படி பண்ணிங்கன்னா ஐ நோ யுவர் எஃபர்ட், ப்ளீஸ் மேக் இட் லோ காஸ்ட். இங்கே ஃப்ரீயாக ஹேரை கூட ஓகே, இங்கே ஃப்ரீயெல்லாம் ஹேராக கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரோ போடுற ஃப்ரீ கண்டென்ட்டை எடுத்து இன்னொருத்தவங்க காசாக்க பார்ப்பாங்க. விஜய் க்ரூ, ஐ திங்க் யூ ஆர் ரைட். பட் இதை வந்துட்டு நான் அந்த லாங்குவேஜை நான் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் தென் பிரகதீஸ்வரன் இஸ் க்ரையிங் அண்டு மிதுன் எஸ் ஃபயர் விட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு டைமிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஹாய் பிரதர், வில் இட் பி டெய்லி சாட் அண்ட் சண்டே கிளாஸ் இருக்குமா? கிளாஸ் டைமிங் என்ன ப்ரோ? மை ஷிஃப்ட் டைம் இஸ் 5:30 to 2:30 PM. எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், நான் என்ரோல் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஜாவாஸ்கிரிப்ட் தான் எனக்கு தெரியும், நான் வந்து என்ரோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோ சொல்லியிருப்பேன், ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் நாட் தேட் கிரேட் டு சால்வ் டிஎஸ்ஏ. ஏன்னா நீங்கள் ரிகர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறப்ப க்ளோஷர் வந்து அந்த இடத்துல வந்து சில ஹிக்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம் டு சால்வ். ஓகேங்களா, அதுக்கு தான் மெஷின் கோடிங்னு தனியாக ஒரு ரவுண்டே வைக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், எனக்கு வந்து என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீன்வேல் நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே பைத்தானும் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி டைப்லாம் கிடையாது, லூஸ்லி டைப் தான். அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்டு நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு ஜாவா அண்ட் பைத்தான் 2 லாங்குவேஜ் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஃபார் எவ்ரி கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், இதுக்காக நான் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு மேக் ஷுர் தட் யூ என்ரோல் அப்படின்றதுக்காக சொல்ல, அந்த தாட்டே வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகுறீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போயே ரெடி ஆகிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இது ஜென்ரலாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போகிறீங்கன்னா வேறு லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கோங்க. அகெயின் கோர்ஸ் செல்லர் இன் தமிழ் கம்யூனிட்டி. ஓகே, everyone starts uploading free video, gather audience, then sell courses. Example, Aaron makes clever. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நாங்கள் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீ கோர்சஸ் அவ்வளோ ஃப்ரீ கண்டென்ட் போடுறப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அண்ட் நாங்கள் போடுற அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எஃபர்ட்டுக்கு வி வாண்ட் டு கெட் பெய்ட் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் திங், ப்ரொவைடட் நான் வந்துட்டு என்ன உங்ககிட்டேருந்து சார்ஜ் பண்ணுறேன், என்ன உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா அதை நான் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றத என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் அ கோர்ஸ் செல்லர் இன் தமிழ் கம்யூனிட்டி. திஸ் இஸ் நாட் அ கோர்ஸ், இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இது இஸ் லைக் எ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். அண்ட் சப்போஸ் தமிழ் கம்யூனிட்டியில் இன்னொரு கோர்ஸ் செல்லர் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறேன். ஐ டோன்ட் சி அது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அண்ட் யா, hey bro, he is putting some effort to make it, and after completing course you will gain skill and you gonna earn high. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ROI அப்படின்னு ஒன்று இருக்குது. ROIனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எத்தனை % வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றது தான். உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டேபிளான அண்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா, என்னோட ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க, 10,000 போடுறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறீங்க, சரி ஃபஸ்ட்டு கேஸில் அது 1 வருஷம் இழுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷமாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அதில் இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் கிராக் பண்ணிக்கிறீங்க வச்சுப்போமே. ரொம்ப மினிமமாக ரொம்ப மினிமமாக எடுத்தால் கூட நீங்கள் வந்து 30,000 சேலரி வந்து எடுக்க போகிறீங்க. கரெக்டாக, அந்த 30,000 சேலரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு 10,000 போட்டு மாதம் 30,000 எடுக்கிறீங்க. அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் என்னோட தான் அப்படின்றது நான் சொல்லவே வரல. அதில் ஒரு 0.1%, அதில் வந்து ஒரு 5% கூட எடுத்துப்போமே, நம்மளோட கோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி எடுத்தால் கூட குளோபல் ஆவரேஜோட இது ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 5% நம்ம பார்க்குறோம், குளோபல் ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 12% தான், அதுவும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். அது தெரியாமல் நீங்கள் ஈஸியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியல. ஸோ யா. அண்ட் சதீஷ் சுப்ரமணி, ஐ எம் ரெடி டு பே ஈச் மந்த் 2,500 அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதீஷ், உங்களுக்காக வந்து நான் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2,500லாம் தேவையில்லை, லெஸ் தென் 2,000 தான், 1,700 சம்திங் தான் வரும். நீங்கள் அவ்வளோ பே பண்ணாலே வந்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம் பெர் மந்த்து. அண்ட் இஎம்ஐ வந்து என்னால் எனேபிள் பண்ண முடியல, பேமெண்ட் கேட்வேல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எனேபிள் பண்ணிட்டேன். யாரெல்லாம் இஎம்ஐ பற்றி கேட்டிங்களோ யூ கேன் டெஃபினெட்லி செக் அவுட் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து என்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கோர்சஸ், ஏன்னா சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆக போகுது.
எஸ்டர்டே சொல்லும்போது ஐ நோ யூஆர் ஸ்டார்டிங் அ கம்பெனி ஆர் எனி கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, பட் ஒன் திங் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியலை. ப்ரோ உங்களால் வந்து இந்த ப்ரைஸே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான நிலைமையில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸ் வச்சு ஒரு பேசிக் ஜாப் வந்து கிராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த நாலேஜை வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய படித்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் வந்து கிரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் வச்சே உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். I've seen the video and read the comment. Harish bro, please don't take the comments to your mind. They are ready to pay lakhs to college degree with zero skills and nothing to build the actual skill. வெங்கடராஜ் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு அன்றைக்கி வந்து நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா ஹேட் கமெண்ட்ஸ் அப்படியே வேவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் இதை நான் ஆக்சுவலாக மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகல, தட் இஸ் ஃபைன் இப்போதைக்கு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு காலேஜில் லட்சக்கணக்கில் கொடுத்து பே பண்ணுறீங்க. அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து டிகிரின்னு ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் படிக்க வேண்டியதை படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து ஆக்சுவலாக கரெக்டான கம்பெனிலே பேஸ் ஆகிருக்க போகிறீங்க. அங்கே நீங்கள் ஒழுங்காக படிக்கல அப்படின்றதுக்காக தான் இங்கே வரீங்க. கரெக்டாக அங்கே உங்களால் வந்து கேட்க முடியல, ஒரு மென்டார்ஷிப் வேணும், ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து மென்டார்ஷிப் வேணும் தான் வரீங்க. அதுலேயும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் போய்ட்டு உங்கள் பிளேஸ்மெண்ட் செல்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை உங்களோட பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்கிறது உங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிட்டே கேட்டிருக்கலாம். இல்லை வந்து உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை கேட்டிருக்கலாம். அங்கே எல்லாம் வந்து இங்கே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால என்னோட ஃப்ரீ வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூ ஆகாது அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீ வீடியோஸ் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி கவலையே படாதீங்க. இது வந்துட்டு தனியாக நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக மென்டார்ஷிப் பண்ணி எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும். அண்ட் என்னோட ஃபுல் நாலேஜும் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி என்ன ரீசன்ன்றது நான் என்னோட முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ வில் கண்டினியூ டு மேக் யூடியூப் வீடியோ. அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரோட் மேப் போடுங்க ப்ரோ. இது வரைக்கும் நான் முன்னாடி போட்ட எல்லா ரோட் மேப்பும் நான் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். எனக்கு அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வச்சுருந்துருக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி எனக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸில் நல்ல ஐடியா இருக்குது. ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணதில்லை. அதனால் சும்மா ரேண்டமாக நெட்டில் படிக்கிறோம் அப்படியே வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி என்னால் போட முடியாது. ஸோ அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபோ ப்ரோ. ஓகே மீண்டும் டிஎஸ்ஏ கோர்ஸா? மீண்டும் நீங்கள் என்ன வாங்கிட்டேவா இருக்க போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு யாரோட அப்ரோச் பிடிச்சிருக்கோ அவங்களோட ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய இதுவாக தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், ஹை பேயிங் ஸ்கில்லுக்கு ஏன் பீப்புள் வந்து ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமான ஒருத்தர் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் என்னோட பயங்கரமான ஹேட்டராக இருப்பார் போல், எனக்கு தெரியல. திடீர்னு எக்கச்சக்கமான ஹேட் கமெண்ட்ஸ் நான் இவர்கிட்ட வந்து பார்த்தேன். ப்ரைஸிங்கை கம்பேரிட்டிவாக பண்ணாதீங்க ப்ரோ, கான்செப்ட்டுக்கு. இது ஆக்சுவலாக வந்து நான் திருப்பி அவர்கிட்ட நான் வந்து வேற ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து கான்செப்ட்டுக்கு, பிளேஸ்மெண்ட் ஃபீக்கு, காலேஜுக்கு, ஈவன் எல்கேஜி ஃபீ கூட இந்த இதை விட அதிகம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. கான்செப்ட்டுக்கு அவ்வளோ எல்லோரும் இவ்வளோ வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோன்னு, நீங்கள் கோர்ஸ் ரெடி பண்ண எவ்வளோ ஆச்சு, ரீசனபிளான ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு கோர்ஸ் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே ப்ரோ, நான் ரீசனபிளான என்னோட ப்ரைஸிங் பிரேக் டவுனை நான் சொல்கிறேன். நீங்கள் விட்டால் வந்து அது லாஸ் அண்ட் ப்ராஃபிட் எல்லாம் வந்து கேட்பீங்க போல். சரி ஓகே, நான் சொல்கிறேன். எனக்கு நான் ஒரு 6 months நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 12 lakhs வேணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நான் இப்போ ஜென்ரலாக ஒர்க்கிங்கில் இருக்கிற எனக்கான ஒரு ப்ரைஸிங். சப்போஸ் எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபோர்ட் வந்து கம்மியாக போடுறேன் அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு டீம் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் இப்போது அந்த 12 lakhs தான் இதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன்னா நான் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம 10 லட்ச ரூபா அப்படின்னு நான் வச்சா கூட என்னால் அது வந்து ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டிங்களே, இப்போயே இது வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு மட்டுமே இது வரைக்கும் வந்து 12 hours கிட்ட வந்து கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மாடல்லையும் வந்துட்டு மினிமமாக 5 to 10 வீடியோஸ் இருக்க போது. அது இல்லாமல் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் ஃபீ அது பரவாயில்ல. அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்லாம் விரும்பல. பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ஃபீ இருக்குது, அண்டு பேமெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபீ இருக்குது. இவங்களுக்கு மென்டார் பண்ணுறல எனக்குன்னு ஒரு ஃபீ இருக்குது. என்னால் சும்மா வந்து சமூக சேவையெல்லாம் பண்ண முடியாது. ஆல்ரெடி யூடியூப்பில் நம்ம அதையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு அது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி ரீசனபிளாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுளும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் டாப் அப் கிரேமர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. வாட் அபவுட் பிகினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகினர்ஸ்க்கு வந்து நான் இது வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது. ப்ரோக்ராமில் உங்களுக்கு
உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து நாலேஜ் தேவை. அப்படி இருந்தால் மட்டும் தான் என்னால் வந்து சொல்லித்தர முடியும். என்னால் ரொம்ப பேசிக்காக இறங்கி போயிட்டு எல்லாருக்கும் சொல்லி தந்து என்னால் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன்லாம் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் ப்ரோக்ராமிங். யாராவது வந்து எங்களுக்கு கிடச்சிட மாட்டாங்களா, அவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போயே அவங்க வந்து பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தாங்கன்னா we cannot do anything. அதனால தான் வந்து நான் பிகினர்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். பிகினர்ஸ்க்கு நம்ம வேணால் மேபி ஃப்ரீ கண்டென்ட்ஸ் ஏதாவது வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ப்ரோ ஐ ஜாயின்ட் அண்ட் ஆல்சோ மெயில் ப்ரோ, டைரக்ட் ஹோம் லிங்க் ஸ்டெங் பண்ணுங்கள். ஐ திங்க் இது வந்துட்டு ஆல்ரெடி ரிசால்வ் பண்ணியாச்சு. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ணா, பட் ஐ எம் கரண்ட்லி ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர் ஐடி. ஐ ஹேவ் பேசிக் நாலேஜ் இன் ஜாவா அண்ட் பைத்தான். ஐ ஸ்டார்டட் இன் திஸ் இன் ஜாவா 2 weeks பிஃபோர். ஷால் ஐ ஜாயின் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் எண்டிங்கில் இருந்தீங்கன்னா மேபி இட் மைட் பி யூஸ்ஃபுல். ஆனால் ஃபஸ்ட் இயர்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ப்ரோக்ராமிங்கை நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு. டிஎஸ்ஏலாம் வந்து ஒரு 3rd இயருக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நல்லா ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் அந்த டைமில் கற்றுக்கலாம். அண்ணா ஐ டோன்ட் ஹேவ் அ டிகிரி, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் கோர்ஸ். நான் வந்துட்டு இங்கே ஸ்கில்லை தான் கற்றுத்தரேன். இதுக்கு வந்து டிகிரி தெரியணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவமும் அண்ட் அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் வேணும். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கேன், கேன் ஐ ஸ்டார்ட் திஸ்? அது வந்து ஆல்ரெடி பதில் சொல்லியாச்சு. But I don't know Java or Python. I know JavaScript. Some solved question 50+ problems. Can I take your course? நீங்கள் டெஃபினெட்லாக எடுக்கலாம். ஆனால் வந்து வேறு லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இல்லை JavaScriptலேயே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடி. என்னால் வந்துட்டு நான் என்ன அந்த டிஎஸ்ஏவோட கோரை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்களே ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துப்பீங்கன்னா யூ கேன் என்ரோல். ஆனால் நான் வந்துட்டு பைத்தானோ இல்லை ஜாவாவோ வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு சாய் கிரஹாந்த் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நிறைய தடவை இதே கமெண்ட் வந்து திருப்பி போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். யுவர் ஊப்ஸ் வீடியோ ஆக்சுவலி ஹெல்ப் மீ கெட் பிளேஸ்ட் இன் சிடிஎஸ் ஜென்சி. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ரிப்ளேஸ் ஆகிட்டேன், அதுக்கு வந்து உங்கள் வீடியோ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி கண் கூட வந்து ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ என்ன நடக்க போகுது இந்த கோர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வெளியே போடாத கண்டென்ட்டும் அங்கே வந்து இருக்க போகுது. ஸோ நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாங்க என்ரோல் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் மேப் போட்டிருக்காரு. அவர் என்ன ஃபாலோ பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போயே வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டார் போல். சரி, ஓகே, தேங்க்யூ. Not against paid course, but when DSA is sold at such high prices, I feel like the focus is shifting from helping learners to make quick profits. Hope the content truly delivers value beyond what's freely available. What's freely available அதை தாண்டி வந்து நாங்கள் கண்டென்ட் டெலிவர் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஆக்சுவலி என்ன நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கனோ அதை வந்து என்னால் கண்டிப்பாக டெலிவர் பண்ண முடியும். அண்ட் டிஎஸ்ஏ வந்து இவ்வளோ ஹை ப்ரைஸஸில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிஎஸ்ஏ கேட்குற கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸஸ், ஹை பே வந்து அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை ஹை பே கொடுத்து நீங்கள் ஏன் படிக்க ரெடியாக இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜேஇக்கெலாம் கூட வந்து இதை விட பல மடங்கு அதிகமாக பே பண்ணி போய் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஷின். பிளாக் செயின் ரோட் மேப் போடுங்க, இது ஆல்ரெடி போட்டாச்சு. அண்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஐ லைக் யுவர் மைண்ட் செட் அண்ணா, தேங்க்யூ. விஜேஷ் ப்ரோ, நீங்கள் சிக்மாவா? ஆல்சோ யுவர் ஒப்பீனியன் அபவுட் பொம்பார்டினோ crocodilo. இந்த ஒரு கமெண்ட் பார்த்ததுலேருந்து எனக்கு ஃபுல்லாக பிரெயின் ராட்டா, இட்டாலியன் பிரெயின் ராட்டா வந்துட்டுருக்கு. பொம்பார்டினோ crocodilo, டுன் சஹூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு நான் ரிப்ளை வேறு பண்ணியிருந்தேன். Interesting. Yeah, thank you. How many days, months does it take to complete bro? What about the timings? Is it only on weekend? How many hours a day? Okay, இதாவது நம்ம 4 monthsல முடிக்கணும் அப்படின்றது தான் ஆப்டிமல் டைம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பஃபர் வச்சு நான் வந்து 6 months அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது வந்து ரெக்கார்டாக தான் இருக்க போது. 80% நான் டெக்னிக்கல் டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து லைவில் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்யூமே கிரியேஷன், இல்லைனா வந்துட்டு எப்படி போய் நம்ம ரீச் அவுட் பண்ணுறது, அண்ட் லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இப்போ இது இல்லாமல் வெறும் டிஎஸ்ஏ இல்லாமல் வந்து சிஸ்டம் டிசைனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மீனிங்கு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து லைவில் நடக்கும். மீதி எல்லாமே வந்துட்டு ரெக்கார்டில் இருக்கும். லைவில் நடக்கிற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸாகவுமே வந்து அவைலபிளாக கொடுத்துருவோம். அண்ட் லைவ் வந்துட்டு வீக் டேஸ் தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வீக் டே நம்மளால் வைக்க முடியலன்னா வீக்கெண்டை வந்து ஈவினிங்கில் வைப்போம். இல்லைனா வந்து வீக் டேஸ்லேயே வந்து ஈவினிங் வைக்க ட்ரை பண்ணுவோம். ப்ரோ ஒய் C++ இல்லையா? C++ நான் வந்து கொடுத்துருக்க முடியும். பட் என்னோட எக்ஸ்பெர்டீஸ் வந்துட்டு ஜாவா அண்ட் பைத்தான்றதுனால நான் அது ரெண்டுத்துலேயே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் C++ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு அடாப்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து C++லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ரோ ட்ரையல் செஷன் மாதிரி வைப்பீங்களா, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். சுகேஸ்வரன், உங்களுக்கு உண்மையாலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ட்ரையல் செஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 1 or 2 மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு நான் அன்லாக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் தரேன். நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூ கேன் என்ரோல். அண்ட் வேறு யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் வந்து என்ரோல் பண்ண ரெடி, ஐ எம் வெரி ஈகர், பட் ஆனால் எனக்கு வந்து கோர்ஸோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து .NET டெவலப்பர், ஷால் ஐ ஜாயின் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, .NETக்கு எனக்கு ஆக்சுவலாக என்னால் டேரெக்டாக வந்து மென்டர்ஷிப் பண்ண முடியாது. நீங்கள் வந்து .NET அப்படின்னா சிமிலராக உங்களுக்கு ஜாவா இருக்கும். ஸோ ஜாவா கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஸ்கோப் அதிகம் அண்ட் உங்களால் வந்து சீக்கிரமாக நிறைய வந்து போட முடியும். ஒரு சில ஆன்லைன் கம்பைலர்ஸில் வந்து C# வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து C# நான் வந்து DSAக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ரோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் பட் நோ மணி. யார்? சந்தோஷ். எஸ், ஓகே. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் என்கிட்ட சுத்தமாக மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தேர் இஸ் சம் சிச்சுவேஷன்ஸ் that is going to hinder you, you can message me. Bro, can you suggest operating system and DBMS best resource to study? It could be better video format or not. Reading, ப்ளீஸ் ரிப்ளை போ. இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டாச்சு. ஃப்ரீ ரிசோர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸ்டில் அது வந்து நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகலை. சாரி ப்ரோ, ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ ஃப்ரண்ட்-end டெவலப்பர், விச் கோர்ஸ் வுட் சூட் மீ. இவர் வந்து மற்ற கோர்ஸ் பற்றி கேட்டிருக்காரு. அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு I know C++, STL, but I am batch 2023. I have 2 years career gap. Can I enroll in this course? Will you help me? Will you also help me make real-time projects for resume? We are not going to help you with creating projects. Maybe projectsல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இது வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ன்றனால அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு DSA தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் டெக்னிக்கல் டாபிக்ஸ், இல்லை நீங்களே வந்து திடீர்னு ஒரு ஹேக்கத்தான் போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு சில மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று, இந்த கோர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுனால உங்களோட கெரியர் கேப் வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஆக்சுவலி ஹேப்பன். கம்மிங் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட் லைக் மீ cannot யூஸ் திஸ் பாலிசி. நீங்கள் வந்து ரொம்ப புவர் பேக்ரவுண்ட் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணோன்னு ஆல்ரெடி வந்துட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஜெனிஸ் லெக்சர் அண்ட் டேக் யூ ஃபார்வர்ட் இஸ் பெஸ்ட் அண்ட் DSA அண்ட் கோர்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, நானே உண்மையிலே சொல்ல போனோம்னா வந்துட்டு ஜெனிஸ் லெக்சர் அண்ட் டேக் யூ ஃபார்வர்ட்லேருந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் நான் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துருக்கேன். நீட் கோட் பார்த்துருக்கேன், அல்காரிதம்ஸ் மேடிஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தா தான் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். நான் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டாக பண்ணுறேன், இதில் இவங்களோட பெஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து சேர்த்து என்ன வந்து உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் இந்த ப்ரோக்ராம். ப்ரோ அட்லீஸ்ட் EMI ஆப்ஷன் விட்டுருக்கலாம்ல, என்னால் ஒரு டைமில் அவ்வளோ பே பண்ண முடியாது. ப்ளீஸ் கிவ் EMI ஆப்ஷன், ஐ ரியலி நீட் திஸ். கரண்ட்லி ஐ எம் டூயிங் எ டெலிவரி ஜாப். ப்ரோ நந்தகுமார், யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆன் சோஷியல்ஸ், ஐ வில் ஹெல்ப் யூ. ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து EMI ஒர்க் ஆகலை, அது வந்துட்டு பேமெண்ட் கேட்வேல வந்து சில கார்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. அதனால் நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து லாஸ்ட் டைம். Safi 5, ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஷவுட் அவுட். கோர்ஸ் குவாலிட்டி இப்போ யூடியூப்பில் என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் குவாலிட்டி வந்து கோர்ஸில் இருக்க போகுது. ஸோ திஸ் ஒன் எனக்கு தெரிஞ்சு டெஸ்டிமோனியல் நினைக்கிறேன். ஸோ next வந்து I trust you and give you the best in this course like advanced DSA program to solve easily and best method to solve. Always love you bro. Thank you evil noob. I have 2 years of experience in React.js. I don't have enough knowledge in DSA. Can I enroll? உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜை ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். அந்த லாங்குவேஜ் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு you can enroll the program. நமஸ்தே FSD, உங்கள் சேலரி சொல்கிறீங்க, உங்கள் இன்டெகிரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூடியூப்லேயே இவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்னா DSA பை பண்ணுறது தப்பு இல்லை. என்னோட ஹானஸ்டிக்காக நீங்கள் பை பண்ணுறோம் அப்படின்றது மீனிங் கிடையாது. உங்களுக்கு ஆக்சுவலாக இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமஸ்தே FSDன்னு போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நமஸ்தே ஜாவாஸ்கிரிப்டோட ஃபேனாக இருப்பார் போல். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்துட்டு அக்ஷய் ஷைனோட ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த கோர்ஸ் ஏறணும்னு தான் ஆசை, பட் இவ்வளோ அமௌண்ட் என்னால் சடனாக பே பண்ண முடியாது. டிஸ்கவுண்ட் ஆர் EMI ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்காதா ப்ரோ? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு 15 பீப்புளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அது வந்து ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டாங்க.
யா ப்ரோ, இவ்வளோ திங்ஸ் ஃப்ரீயாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க, இதையும் அதே மாதிரி ஃப்ரீயாக போடலாம்ல ப்ரோ. 10,000 சார்ஜ் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஃபார் 4 கான்செப்ட்ஸ் அரே ஸ்ட்ரிங் எக்ஸெட்ரா கண்டெய்னிங் 10 to 15 வீடியோ. ப்ரோ தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு 4 வீடியோஸ்க்குலாம் வந்துட்டு இவ்வளோ 4 கான்செப்ட்ஸ்லாம் நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணல. 6 monthsல இன்னும் நிறைய கான்செப்ட் வரும். நம்ம வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோன்றது தான் அங்கே வந்து உங்களுக்கு காட்டுது என்ரோல் பண்ணுறப்ப. ஈவென்ச்சுவலி வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபார் த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, யூடியூப்பில் இவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி இதையும் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு என்னோடய யூடியூப் ரெவன்யூவே நான் விட்டா வந்து ரிவீல் பண்ணுறேன் நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா. ஏன்னா யூடியூப்ல வந்து அவ்வளோலாம் காசு வராது, அதுதான் உண்மை. இதை வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட டீமுக்கு நான் வந்து சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னாலே எல்லா காசும் காண போயிடும். ஸோ நம்ம இந்தளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு செலவாக தான் செய்யும். அண்ட் யூடியூப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் காசு வராது. ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு இன்டர்ன் எவ்வளோ சேலரி வாங்குறேனோ அவ்வளோதான் வந்து வரும். அண்ட் என்னோட சிடிஎஸோட கம்பேர் பண்ணுறப்போ நான் இங்கே போடுற எஃபர்ட்டுக்கும் அவுட்கம்க்கும் சுத்தமாக வந்து ரெலவெண்ட்டே கிடையாது. நான் இங்கே லிட்டரலி வந்து சமூக சேவை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் ஜாயின்டு தலை, தேங்க்யூ. அண்ட் ஹை Harish, thanks for your effort. I'm working on non-IT FANG company with 3.5 years of experience. I know some basic Java program. பிரசாந்த், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபேங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பீப்புள்கிட்டே நீங்கள் வந்து மென்டார்ஷிப் போய் ரீச் அவுட் பண்ணலாம் என்கிட்ட வரதை விட. ஓகே, இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு கிட்ட வந்துருச்சு. நம்மளோட ஹேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேட்டரா இல்லை அவருக்கு இது பிடிக்கல என்னன்னு தெரியல. ஸோ வி காட் அனதர் கோர்ஸ் செல்லர் இன் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி. சரி, இதை கோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சரி ஓகே வச்சுக்கோங்க. அதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஓகே, but people still falling for it. Data engineer, other YouTubers, please learn from his. He is gem. See, data engineer எனக்கே ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கேன். he is a gem தான், நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. see, அவரால் வந்து ஆக்சுவலாக அதை அஃபோர்ட் பண்ண முடியும், அவரால் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியும். அதனால் அவரால் தராரு, என்னால் தர முடியாது. அதனால் நான் வந்துட்டு பெய்டுன்னு வைக்கிறேன். இது வந்து ஒவ்வொருத்தவங்க க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு அவங்க தான் வந்துட்டு ப்ரைஸ் வைக்கணும். ஸோ மற்றவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுட்டாங்க, அதே தான் நான் வைக்கணும் இல்லை. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டாட்டா நானோ இருக்குது, அதே மாதிரி ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, வேற என்ன கார், அதே மாதிரி வந்து BMW இருக்குது, அதுக்கப்புறம் பென்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஜாகுவார் இருக்குது, புகாட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கார் இருக்குது. டாட்டா நானோ இருக்குது, நீ எதுக்கு வந்துட்டு புகாட்டியை வந்து லான்ச் பண்ணுற அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை, நான் அதுக்கு நீ என்ன வந்து புகாட்டி கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுற அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சும்மா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரே ப்ராப்ளமே நிறைய பேர் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காசு இருக்கும். அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மாறுவோம். ஓகேங்களா, அவ்வளோதான். அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் சப்போஸ் பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஸோ ஃபார். அண்ட் ஹலோ ப்ரோ, நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் ரிசோர்ஸ் ப்ளஸ் ஸ்டாஃபிங் ப்ளஸ் வெப்சைட் ப்ளஸ் மிஸ்லேனியஸ் காஸ்ட் டோட்டலாக எவ்வளோ, ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ? 100 into 10,000, 10 lakhஸில் நீங்கள் ஒரு 5 lakhs ஏதாச்சும் கேபிட்டலாக இருக்கும். அதுவும் நெக்ஸ்ட் மந்த்னு போயிடுவீங்க. ப்ரோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ சிம்பிள் மேத்லாம் கிடையாது. நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும், அது இல்லாமல் வந்துட்டு கோர்ஸ் அந்த இது பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங்க்கு கொடுக்கணும், அண்டு ஸ்டாஃபிங் இருக்காங்க, அண்டு அது இல்லாமல் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நமக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் இதெல்லாம் போக எனக்கு வந்து 5 லட்சம் வருதுன்னே வச்சுக்கோங்க. அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் அதெல்லாம் கிடையாது, அது உண்மை கிடையாது. சப்போஸ் வருதுன்னே வச்சுப்போம், அதை கம்பேர் பண்ணாலும் நான் 6 மாதம் போடுற எஃபர்ட்டுக்கு 5 லட்சம்ன்றது ரொம்ப கம்மி. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட எஃபர்ட்டுக்கு நான் போடுற எஃபர்ட்டுக்கு 5 lakhs வந்து ரொம்பவே கம்மி தான். ஓகேங்களா, இதே டைம் வந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு வந்து நான் வேலை செய்கிறேன், இல்லை ஜென்ரலாக வேற ஒரு கம்பெனிக்கோ இல்லை என் கம்பெனிக்கோ நான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா என்னால் ரொம்ப அதிகமாக என்னால் வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன். விட்டா நீங்கள் வந்துட்டு PNL திருப்பியும் கேட்பீங்க போல். ஓகே, கோகுல் கஜபதி, ஐ திங்க் கோகுல் கஜபதி நான் வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த லாயல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவோம். ரொம்ப வருஷமாக இவர் வந்துட்டு, ரொம்ப வருஷமாக இல்லை, ரொம்ப மாதமாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இது ஒன்றும் ஹரிஷ் ஃபேக் ஐடி இல்லை. ஓகே, ஐ நோ யூ கோகுல் கஜபதி. நான் எந்த காசும் வாங்கலை. ஐ எம் கோகுல் 2023 ஜாப்லெஸ். வென் ஐ வாஸ் இன் குட் பொசிஷன் ஐ வில் ரிவீல் மை ஐடென்டிட்டி as a OG சப்ஸ்கிரைபர். பேங்கர் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐ ரீட் ஆல் த கமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் யூடியூப், நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இவருமே வந்து பார்த்துருக்காரு. நெகட்டிவ் கமெண்ட்ஸை மண்டையில் போட்டுக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. எனக்கு சீரியஸாக தெரில, வேறு ஏதாவது ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கா, இல்லை வந்துட்டு வேறு யாராவது வேணுனே பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலே இந்த கண்டென்ட் வந்து யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு.
கிட்ல இஷ்யூ வந்தப்பையும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் YJSயா. இது என்னன்னா வந்துட்டு இவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், அவருக்கு கிட்ல ஒரு இஷ்யூ வந்தப்போ அவர் வந்து லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு கூகுள் மீட் போய் அவருக்கு எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. 2-3 பேர் வந்துட்டு ஒரே டைமில் எப்படி வந்துட்டு எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு YJSன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த NPM பேக்கேஜ் அனுப்பி இதை வந்து அவர் பண்ண சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நான் மென்டார்ஷிப்பாக பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் கூகுள் கஜுப், தேங்க்ஸ் கூகுள் ஃபார் பிரிங்கிங் திஸ் அப். ஏன்னா பீப்புள் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயாக எதுவுமே பண்ண மாட்டான், ஃப்ரீயாக பண்ணாலே வந்துட்டு வேல்யூ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக பண்ணுறது வெளியே தெரியாது, அவ்வளோதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. நீங்கள் சப்போஸ் எனக்கு வந்து மென்டார்ஷிப்பாக வந்து ரீச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா தட் வில் பி டிஃப்ரெண்ட். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் போட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த மாதிரியும் நான் வந்துட்டு பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னை பற்றி தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோ QA இன்ஜினியர் DSA லேர்ன் பண்ணலாமா? எஸ் வெங்கடேஷ் எஸ் சார், கண்டிப்பாக வந்து QA இன்ஜினியர் வந்து DSA லேர்ன் பண்ணலாம். ஏன்னா வந்து அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு QAக்குமே வந்துட்டு DSA வைப்பாங்க. இது என்னோட காலேஜ் டைம்லேயே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் விஜயகுமார் மகேந்திரன், அவர் வந்துட்டு ப்ரைசிங் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரைசிங் ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பீப்புள் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ஆனஸ்ட் எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. பீப்புள் வந்து லேர்ன் பண்ணால் அது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ எனக்கு அது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. நான் இது வந்து மென்டார்ஷிப்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு ரைட் பீப்புள் யாருக்கு வந்து உண்மையாலே மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ they will enroll. You are a great mentor, but bro, don't say that you are providing free video. Anyway, bro, to be honest, நீங்கள் சொன்னது வந்து பாதி வந்து உண்மை தான். ஏன்னா வந்துட்டு யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வந்து ஸ்மாலாக தான் வரும், அவ்வளோலாம் வராது. நான் இது வரைக்கும் வந்து 1 year ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் எடிட்டர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கேன், தமிழ் எடிட்டர்ஸ்க்கு வந்து பே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கையில் நிற்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு யூடியூப்பில் நான் போடுறது வந்துட்டு ஆக்சுவலாக என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப லாங் டேர்மில் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 yearல எனக்கு வந்து பெருசாக ரிசல்ட்ஸ் வந்து வரல. விக்னேஷ் முருகன், ஓகே, நம்ம JS லவர்ஸ் கம்யூனிட்டி லீட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. குட் இனிஷியேட்டிவ், வெரி ஹியூஜ் கண்ட்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் விக்கி, I am eager to your learning path and understanding with you, bro. But I can only afford up to 2 to 3K, bro. That's all only, bro. I can. So you can afford me 2 to 3K, bro. Please, your speech வேற level. Okay, thank you, Vignesh Vicky. நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். We can see what we can do. ப்ரோ கிவ் சம் டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி கொடுத்தாச்சு ப்ரோ. ப்ரோ EMI ஆப்ஷன் இருக்கா? சொன்ன மாதிரி இது வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இன்ஸ்டால்மெண்ட்ஸு யூ கேன் செக் தட் அவுட். ப்ரோ ஐம் ரெடி டு லேர்ன், ஆனால் காசு தான் கொஞ்சம் கஷ்டம். EMI மாதிரியாச்சு ஏதாச்சும் இருக்குமா ப்ரோ? ஆல்ரெடி வந்து இருக்குது ப்ரோ, எனேபிள் பண்ணியாச்சு. இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோ 1 time என்ரோல் பண்ண லைஃப் டைம் அக்சஸ் இருக்குமா? உங்களுக்கு வந்து நான் மேக் ஷூர் நான் வந்து இதை வேணுனே வந்து பண்ணியிருக்கேன். 1 year தான் வந்து உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். 1 year ஆக்சுவலாக நான் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். 6 months நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த 6 months நீங்கள் உண்மையாலே படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்சஸ் தேவையில்லை. நீங்களே ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த நோட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைஃப் டைம் வேலிட்டி கண்டிப்பாக இருக்காது. நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு லைஃப் டைம் வேலிட்டி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ கோர்ஸ்க்கு நீங்கள் எந்த மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் இதை வந்து படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு டைம் கன்ஸ்டெயின்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களால் வந்து படிக்க முடியும். இது வந்து மர்ஃபி லாவா இல்லை பார்க்கின்சன்ஸ் லாவான்னு தெரியல. ஒரு டெட்லைன் நீங்கள் எப்போ வைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த வேலையை வந்து ஆக்சுவலாக முடிப்பீங்க. நீங்கள் டெட்லைன் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேல்யூ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அதனால் வந்து நான் இதை சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு லைஃப் டைம் அக்சஸ் கிடையாது. 1 year தான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் ஏதாவது கேஸ் பை கேஸ் பேசிஸில் கண்டிப்பாக எனக்கு வேணும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் மெசேஜ் மீ. ஸோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் பட் ஐ எம் ஏபிள் டு EMI இஸ் தேர் எனிவே. நிறைய பேர் EMI கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைய பேர் வந்து இப்போ ட்ரை பண்ணுவீங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ சீட்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஸோ சப்போஸ் EMI ட்ரை பண்ணுறவங்க இப்போயே போய்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Kunal, hi Harish, I am already familiar with the wide range of online platform and fellowship program. While many of them charge exorbitant fees, I believe this particular initiative stands out for this positive intent and structure. எனக்கு வந்து குணால் வந்து தெரியும். குணால் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப க்ளோஸாக வந்து நான் மென்டார்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு நம்ம இவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்லிக் கொடுத்தோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து
ஆக்சுவலாக அவர் முன்னாடி வந்துட்டு அவரோட ரெஸ்யூம் எங்கேயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. நான் வந்து சொன்னேன், ப்ரோ இந்த கோர்ஸில் சொல்கிறத நம்பாதீங்க, நான் சொல்கிற ப்ராஜெக்டை மட்டும் பண்ணுங்கள், என்னை நம்பி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வச்சேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவருக்கு பெரிய பெரிய கம்பெனிலாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது, இன்க்ளூடிங் அமேசானில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் மீதியம் படிச்சிடலாம். குணால் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறாரு எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு மென்டர்ஷிப்லாம் தர மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு தேவையான டவுட்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஒரு 2.5% தான் வந்து நான் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ கம்மியாக நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஸோ யா, when I began my DSA journey, I reached out to many people trying to find the right path. Having a dedicated mentor during the pace would have made a big difference. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்டார் இருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கேட்டலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி உங்களோட ஆல்ரெடி நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து உங்களால் ஸ்பீடாக வந்து பண்ண முடியும். 2 years experience person can enroll. உங்களுக்கு வந்து நல்லா கோட் அடிக்க முடியும், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைனா யூ கேன் enroll. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எனக்கு Node.js தான் தெரியும். அப்படின்னா ட்ரை டு லேர்ன் பைத்தான், அதுக்கப்புறம் வந்து என்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ ப்ளீஸ் ரெடியூஸ் சம் அமௌண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்ச் ப்ரோ. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஐம் நாட் ஷுர் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஐ வில் ட்ரை சம்திங். ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஹவு டு என்ரோல். எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் அவைலபிளாக இருக்குன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பேமெண்ட் டீம்ஸ் கூட மெசேஜ் பண்ணுறேன். ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ மாதவன் ராஜ். நெக்ஸ்ட்டு ஓகே சூப்பர். ஸ்கை அட் நைட் ஆன் ஜூன். ஓகே, நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பேக் ஸ்லாஷ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கை அட் நைட் ஆன் ஜூன் இந்த ஒரு விஷயத்தை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிற இந்த பர்சன்டேஜஸ் வந்து ஒர்க் ஆகாது. 1% தான் வந்துட்டு ஷைன் ஆவாங்க, 99% வந்து ஷைன் ஆக மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நான் கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் பீட் பண்ணி காட்டுறேன். அண்ட் அடுத்து வந்துட்டு இஃப் யூ கேர் அபவுட் கம்யூனிட்டி யூ ப்ரைஸ் இட் லைக் யூ நோ ஹவு ரியல் லேர்னிங் ஒர்க்ஸ். கம்யூனிட்டின்றது இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் அ காமன் காஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? அண்டு அதுக்கு வந்து ப்ரைஸிங் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த கம்யூனிட்டி வேணால் எடுத்துக்கோங்க, இதை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான நிறைய கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் either you are running a charity for your own wallet or you think we don't compare value anymore. I don't think அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் don't preach about community when your model screams premium gatekeeping. Just call it what it is, business. கேட் கீப்பிங் பற்றி இவர் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி ஆகணும். நான் கேட் கீப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் ஜெனிஸ் லக்ஸஸ் பற்றி பேசியிருக்க தேவையில்லை, குணால் குஷ்வாகா பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்க தேவையில்லை, அண்ட் டேக் யூ ஃபார்வர்ட் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்க தேவையில்லை. நான் இது வரைக்கும் என்னென்ன பெஸ்ட் ரிசோர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக நான் டெவலப்பர் டூல்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன், தமிழில் யாரும் பண்ணதில்லை. அண்ட் கிட்டப் பற்றி வித் அனிமேஷன்ஸோடு நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்டு ஊப்ஸு, அப்புறம் டிபிஎம்எஸ், கோர் சிஎஸ்ல இருக்கிற 4 சப்ஜெக்ட்டும் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன், ஃப்ரீயாக போட்டிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிஐ டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், தமிழில் யாருமே பண்ணல. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட் கீப்பிங்னு சொல்கிறீங்களா? சரி, இது கூட பரவாயில்ல. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆக்சுவலான டெக் கம்யூனிட்டிஸில் நான் ஸ்பீக்கராகவும் போயிருக்கேன். அண்டு நான் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துல நான் பர்சனலி இது கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து சொல்லி காட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் கேட் கீப்பிங் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சொல்லி தான் ஆகணும். ஐ எம் நாட் கேட் கீப்பிங் எனி திங். அண்ட் நம்ம வந்துட்டு டெக் கான்ஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு வெப்சைட்லையுமே நம்ம வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேட் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் என்னோட சேனல் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியுது. அண்ட் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நான் பெருசாக கமெண்ட்ஸும் என்னோட சேனலில் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஓகே, ஈவென்ச்சுவலி அவரே வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்து சும்மா டைட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், வந்தோம் நெகட்டிவ் கமெண்ட் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதிங்க. ஸோ இட் இஸ் அ வெரி டாக்ஸிக் பிஹேவியர் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும். பட் நம்மளால் அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு வேலிட் கிரிட்டிசிசமாக வைக்கலாம். சும்மா வந்து பேஸ்லெஸ்ஸாக கேட் கீப்பிங் பண்ணுறீங்க, கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரீமியமாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாலெட்டுக்கு வந்து சேரிட்டி ரன் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஐ திங்க் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஷின். அண்ட்
சார் கேன் ஐ பே 5,000 ஃபார் 2 months லைக் இன்ஸ்டால்மெண்ட்? நான் ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டேன், யூ கேன் செக் இட் அவுட். தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேனல் தமிழில் இருக்குது, நம்மளோட ஆடியன்ஸ் தமிழில் இருக்காங்க. ஸோ நான் தமிழில் தான் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் பண்ணணும்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேராலே இங்கிலீஷே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களால் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை நல்லா கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர் காம்பிடென்சிஸ் வந்துடும். அந்த மாதிரி பீப்புளுக்காகவே தான் நான் வந்து தமிழில் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இந்த சேனல் தமிழில் ஸ்டார்ட் பண்ணது காரணமும் அதுதான். என்னால் இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு கிடையாது, அதனால் ரொம்ப சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும். நான் வந்துட்டு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. என்னால் வந்து இங்கிலீஷில் ஈஸியாக எடுக்க முடியும். நான் தமிழ் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லையும் கொஞ்சம் குவாலிட்டி கண்டென்ட்லாம் வேணும், ஒரு சில காம்படிஷன்ஸ்லாம் வேணும். அதுக்கு நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் இல்லைன்னு சொல்ல, இருக்கவங்களுக்கும் வந்து காம்படிஷன்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தமிழ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் யா தமிழ் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ தமிழே வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்காரு, பியாண்ட் ஜஸ்ட் டெக்னிக்கல் ஸ்டஃப். நான் வந்துட்டு தமிழில் ஆக்சுவலாக வந்து நான் அவருக்கு மென்டர்ஷிப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவரோட ரெஸ்யூமே வந்துட்டு கரெக்டாக எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி வந்து அவர் மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, தமிழ் வந்துட்டு ஒரு 6 LPA வந்து எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினச்சாரு. அவர் வந்து நான் கொஞ்சம் அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது ஹீ கேன் ஈஸிலி கிராக் 12 to 15 LPA. இந்த மாதிரி உங்களோட பொட்டன்ஷியலே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மென்டர்ஷிப் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்லவே இல்லை, நீங்கள் யாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டர்ஷிப் எடுத்தாலுமே வந்துட்டு தட் வில் ஓப்பன் யுவர் ஐஸ். தேங்க்ஸ் தமிழ் ஃபார் த கமெண்ட், ரியலி தேங்க்ஸ் ஃபார் யூ, ரியலி தேங்க்ஸ் ஃபார் தட். இன்ஸ்பைரிங்காக இருக்குது அண்ணா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஐடியாஸும் எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு டிஎஸ்சியை கற்றுக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ நாளினி. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி ஹவ் எனேபிள் இன்ஸ்டால்மெண்ட், ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஹாய் ப்ரோ, ஐ ஹேவ் ஃபியூ டவுட்ஸ். டூ யூ ஹேவ் எனி கான்டாக்ட் நம்பர் ஆர் கம்யூனிட்டி குரூப் டு ஆஸ்க் ஃபார் கிளாரிஃபிகேஷன்? சுப்ரியா விஎன் நம்ம வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணுவோம், வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதில் நான் வந்து ஆக்சுவலாக அவைலபிளாக இருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே நான் வந்துட்டு எல்லா கம்யூனிகேஷனும் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு முடிஞ்சால் நம்ம வந்து 1-on-1 செஷன் வந்து நம்ம எல்லாமே டவுட் சால்விங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் RMK guys assemble. பை த வே உங்களுக்கு தெரியலன்னா நான் அந்த காலேஜில் தான் படித்தேன். Bro, I am from non-CS background. I am from commerce. I know Python programming. After completing this course, I am able to join in IT company from commerce background. See bro, நான் வந்துட்டு உங்களை வந்து நான் ஐடிலேருந்து ஐடி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளைம் வைக்கவே இல்லை. அதுக்கான கோர்ஸும் இது கிடையாது. சப்போஸ் நீங்கள் நான் ஐடிலேருந்து தான் ஐடி வரும் அப்படின்னு நினச்சி என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா this is going to be a bad experience for you. நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு you can message me, we can figure out what we can do. Hi bro, I paid for the course. I have some doubt in which language you teach us, Java or Python? ரெண்டுமே இருக்குது, ஜாவாவும் இருக்குது, பைத்தானும் இருக்குது. Bro, I am from a JS background, keep struggling for 6 months. Everybody is teaching DSA in Java and C++. I feel difficult to understand Java. Please suggest me how to improve my coding skills. Is it mandatory to learn multiple languages? Can I get a consultation with you and guide me through the process? இப்போதைக்கு நான் வந்து கன்சல்டேஷன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். I don't want to do that, to be honest. இப்போதைக்கு நான் வந்து ஃபுல்லாகவே இந்த ப்ரோக்ராம் அண்ட் யூடியூப் இது ரெண்டுத்தில் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹாவ் அ ஃபுல் டைம் ஜாப் ஆஸ் வெல். அண்ட் உங்களோட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஜாவா அண்ட் பைத்தான் வந்து ஜாவா அண்ட் C++ கொஞ்சம் கஷ்டம் தான். இன் தட் கேஸ் நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கோர் ஸ்கில்ஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக மற்ற லாங்குவேஜ் வந்து கற்றுக்கலாம். மல்டிபிள் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுன்றது ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ப்ரோ, வேறு நேம் வச்சுருக்கலாம். நமஸ்தே ஜேஎஸ்க்கும் வணக்கம் ஜேஎஸ், இப்போ நமஸ்தே டிஎஸ்கேக்கு வணக்கம் டிஎஸ்ஏ. ப்ரோ, நிறைய யோசிச்சு பார்த்தோம், எதுவும் பெருசாக செட் ஆகலை. ஸோ வணக்கம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால நான் அப்படி வச்சேன். அண்ட் நமஸ்தே ஜேஎஸ் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சோம். இஸ் திஸ் ஓகே ஃபார் ஃபஸ்ட் இயர்? நோ, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராதிங்க. டேக் யூர் டைம், போயிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த நாலேஜ்லாம் வந்ததுக்கப்புறமா யூ கேன் என்ரோல். Bro, bored at lakhs, he wants to earn crores. 10,000 into 1,000 minimum enrollment equal to 1 crore. Bro, suppose நீங்கள் எனக்கு மினிமம் என்ரோல்மெண்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 20 to 50% கூட உங்களுக்கு தரேன் ப்ரோ. நீங்கள் எனக்கு மார்க்கெட்டாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. 1 crore வந்து ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி கோர்ஸ் இல்லை ப்ரோக்ராமோ வந்து நான் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிறத விட என்னோட ஆக்சுவலான மெயின் இன்கம்லேருந்தே என்னால் 1 crore ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் இந்த சைடு வரதுக்கு நான் அந்த சைடே போயிடுவேன். ஹை ப்ரோ, ஐ பாட் திஸ் கோர்ஸ், கேன் ஐ ஆட் இன் த வாட்ஸ்அப் குரூப்? சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 13th April தான் நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் 14th வந்து நானே உங்களுக்கு பர்சனலாக ஒரு லைவ்ல வந்து என்ன நடக்க போகுது, எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு வில் கெட் இன்டு லைவ் செஷன். ஸோ 14th வந்து ரெடியாக இருந்துக்கோங்க.
அண்ணா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதுமா? பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து பயங்கரமாக இன்டெப்த்தாக தெரியணும் இல்லை, நான் சொல்லிக் கொடுக்குறத உங்களால் வந்து கிராப் பண்ணிவிட்டு உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாலே உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். தட்ஸ் இட் கைஸ். நிறைய பேர் வந்துட்டு கோர்ஸ் பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ தட் ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிடும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ எனக்குமே வந்துட்டு இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணாங்க, என் ஃபேமிலி நோட்டீஸ் பண்ணாங்க, அண்டு நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் கமெண்ட்ஸு. சப்போஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோவில் ரிப்ளை பண்ணிடலாமேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். தட்ஸ் மீன். கீப் கோடிங். பை.